ஹாய் ஒருவன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th 11th 12th லாஸ்ட் 20 டேஸ் எஃபெக்டிவ் ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக 10th பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லை. நிறையா ஸ்டடி பிளான் நான் கொடுத்துருப்பேன் இதுக்கு முன்னாடி. பட் இது வந்து கடைசி நிமிஷம் யாரெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன், நான் இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லை, இனிமேலாவது படிக்க நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே அந்த வாய்ப்பு கதவுங்கிறது எப்பவுமே இருக்குது, ஆனால் நீங்கள் தான் யூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. அந்த வாய்ப்பு தான் இந்த லாஸ்ட் 27 டேஸ். ஸோ முக்கியமாக இந்த 11th 12th தான் லாஸ்ட் 27 டேஸ்ன்னு சொல்லணும். 10th இன்னுமே 20 டேஸ் இருக்குது. மார்ச்சில் 28ஆம் தேதி தான் அவங்களுக்கு எக்ஸாமுங்கனால இன்னும் ஒரு 20 கூடுதல் நாள் இருக்குது. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. ஸோ எனிவே நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குற மாதிரி இருந்திங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கான் இருக்காமே அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அண்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்லையும் இன்ஸ்டா ஐடியிலையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 ரிவிஷன் 3ன்னு ஸ்கூல்லேயே நமக்கு வைக்கிறாங்க. ஸோ அதை நம்ம வந்து சரியாக போய் எழுதுகிறோமான்னு கேட்டால் எல்லாம் எழுதுகிறோம், ஆனால் சும்மா தான் எழுதுகிறோம் நிறைய பேர் அப்படிங்கிற மாதிரி இருக்கீங்க. நிறைய பேர் வந்து ஹாஃப் இயர்லிலேருந்தே நிறையாவே என்ன சொல்கிறது சும்மா போய் எழுதிட்டு இருக்கிற மாதிரி தான் எழுதிட்டு இருக்கோம். ஹாஃப் இயர்லி ரிவிஷன் 1 ரிவிஷன் 2 ஸோ எல்லாமே நம்ம வந்து தவறுதலாகவே பண்ணிகிட்ருக்கோம் எங்கள் கோட்டையிலேருந்தே. ஸோ அப்போது சரியாக பண்ணுறவங்க வெறும் 20% மெம்பர்ஸ் தான். 80% மெம்பர்ஸ் கண்டிப்பாக வந்து சரியாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. எல்லாமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். நேற்று அந்த விஷயம் பேசியிருந்தோம். ஸோ இப்போ வளவளன்னு பேசாமல் கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம், நமக்கு ரிவிஷன் 2 வரப்போகுது. இந்த ரிவிஷன் 2 வந்து இம்பார்ட்டண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் படிக்கவே இல்லை. நீங்கள் அதுக்குண்டு ரிவிஷன் 1க்கும் சரியாக பண்ணல, ரிவிஷன் 2க்கும் அதே மாதிரி தான் நமக்கு எக்ஸாம் ஷெடியூல் இருக்கும். ஒரு எக்ஸாமுக்கு நடுவுலையும் ஒரு 3 நாள் 2 நாள் கேப் இருக்கும், இல்லைனா ஒரு நாள் கேப் இருக்கும். அந்த ஒரு நாளில் உங்களால் ஃபுல் போர்ஷன்ஸ் படிக்க முடியுமா, நல்லா படிக்க முடியுமா, ஒரு 80% எடுக்க முடியுமா கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸோ அதனால் ரிவிஷன் 2வும் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. அவங்க திருத்தி ஃபெயில் ஆகிறதெல்லாம் அடுத்து மற்ற விஷயம். நீங்கள் ஸ்கூலோட அட்டண்டன்ஸ்க்காக நீங்கள் போகிறீங்க, ஸ்கூலில் வர சொல்கிறாங்க, அது போகிறீங்க, அது வேறு விஷயம். பட் ரிவிஷன் 2 கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம். பட் 10th ஸ்டாண்டர்ட் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ரிவிஷன் 3 வேணால் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருங்க. ஏன்னா 10th ஸ்டாண்டர்டுக்கு இன்னுமே நாட்கள் இருக்கிறனால ஸ்கூல்ஸில் வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இப்போ 11th 12th பொறுத்த வரைக்கும் February 7க்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஒரு வாரம் மட்டும்தான் எல்லாமே கொஞ்சம் கவனிப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்லோவாகிடும். நம்மளுமே ஏதோ ஒன்று பண்ணி படிச்சுக்கலாம் வீட்டிலே உட்காந்துன்னு நினைக்கிறேன். ஒரு சில ஸ்கூலில் விட மாட்டாங்க. அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் எப்படின்னு தெரியல, நீங்கள் எப்படி பிளான் பண்ணி படிக்கிறீங்கன்னு தெரியல. பட் எனிவே ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஆக்டிவில் தான் இருக்கும், லீவெல்லாம் இருக்காது. நம்ம தான் லீவ் போட்டு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. இப்போ ரிவிஷன் 2 வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பப்ளிக் எக்ஸாம் 2025 மார்ச் 3, 5, 28, அதாவது 3ஆம் தேதி 12க்கு, 5ஆம் தேதி 11க்கு, 28 மார்ச் 28 வந்து 10க்கு. அப்படிங்கிறப்போ நமக்கு இவ்வளோ நாள் டைம் இருக்கா அப்படின்னு கேட்டால் 12க்கு கண்டிப்பாக டெட்லைனே இதுதான். டெட்லைனே இந்த 27 டெட்லைன் தான் வந்தாச்சு, அந்த February கிட்ட வந்தாச்சு. ஸோ என்ன பண்ண முடியும்னு பார்த்துடலாம். டெய்லி ஸ்டடி ரொட்டீன். இப்போ டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டைமுக்கு நம்ம வந்து படிக்கலாம் அப்படின்னு ஒரு அவுட்லைன் பார்த்தோம்னா ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இது லாஸ்ட் மினிட் படிக்க போகிறவங்களுக்கு ஒரு அவுட்லைன் கொடுத்துட்றேன். லீவ் இல்லை, ஸ்கூல் லீவ் இல்லை, நான் வந்து ஈவினிங் தான் படிக்கிறேன், நான் வந்து ஈவினிங்கே எனக்கு காலையில் தான் படிக்க டைம் இருக்குன்னா இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணுங்கள். 6:30 to 7:30, 7:45 to 8:40. அது என்ன செஷன் 1 செஷன் 2ன்னு பிரிச்சுக்கோங்க. இதில் ஒரு சப்ஜெக்ட் இதில் ஒரு சப்ஜெக்ட் படிங்க, இல்லை ஒரே சப்ஜெக்டை 2 ஹவரும் படிங்க. சரிங்களா? 8:45 to 9 மணிக்கு கண்டிப்பாக உங்கள் டின்னரை முடிச்சிருங்க. ஏன்னா அந்த டைமில் நீங்கள் வந்து சாப்பிடல அப்படின்னா உங்களால் சீக்கிரமாக தூங்க முடியாது, காலையில் எந்திரிக்கவும் முடியாது கரெக்டாக. ஸோ 9 to 9:45 வந்து கண்டிப்பாக அனதர் செஷன். ஸோ டோட்டலி ஒரு 3 hours படிக்கிற மாதிரி பாருங்கள். மார்னிங் வந்து 4:30 to 6 வரைக்கும் ஒரு ஷெடியூலு, 6 to 7. இது எல்லாமே நான் வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ உங்களுக்கு ஈவினிங் வந்து மேக்ஸ் படிச்சிங்கன்னா காலையில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். ஒரு நாள் ஃபிசிக்ஸ் படித்தா இன்னொரு நாள் கெமிஸ்ட்ரி படிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் எது பெண்டிங் இருக்கோ அதை முடிச்சுருங்க. ஸோ என்னெல்லாம் முடிக்கணும், என்னெல்லாம் வந்து Februaryயில் இன்னும் 27 நாளில் ஸ்ப்ளிட்டப் பண்ணி நான் சொல்லியிருக்கேன், என்னெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை நம்ம பார்ப்போம். லீவ் இருக்கிற பசங்க ஒருவேளை ஃபுல் டே லீவ் எடுத்திருப்பாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 to 8, 10 to 1 டைம் இருக்குது. 6 to 8 காலையில் படிக்கலாம் ஒரு ஷெடியூல். இன்னொரு ஷெடியூல் வந்து 10 to 1. ஒரு வேளை 6 to 8, 10 to 1 மேக்ஸில் ஒரு 2 சாப்டர் ஒரு சாப்டர் ரிவிஷன் பண்ணுறீங்கன்னா பண்ணலாம். அந்த மாதிரி சொல்கிறேன். அடுத்த 3 to 5 ஒரு ஈவினிங் ஒரு ஷெடியூலு, அதுக்கப்புறம் 6:30 to 9 ஒரு ஷெடியூலு. ஸோ டோட்டலி ஒரு 8 to 9 hours படிக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி தான் ஒரு பக்காவான ஷெடியூலாக இருக்கும். இது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் படிக்கணும். அப்போ தான் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் நீங்கள் நினச்சதை. சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து டிஸ்ட்ராக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக முடியாது. ஓகேவா? ஸோ
காலையில் வந்து ஒரு சப்ஜெக்ட் மேக்ஸ் கட்டாயமாக இருக்கணும். நீங்கள் வந்து ஈவினிங் அந்த 3 o'clock மேலே ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி நீங்கள் ஒரு ஃபிசிக்ஸ் 2 மணி நேரம் படிச்சிங்கன்னா அடுத்த 2 மணி நேரம் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை ஒரு நாள் ஃபுல்லாக கெமிஸ்ட்ரி 3 to 9:30 மணி கெமிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா அடுத்த நாள் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். பயாலஜி வந்து ஃப்ரைடே சாட்டர்டே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஆனால் நமக்கு இருக்க ஃப்ரைடே சாட்டர்டேவே 3 ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஏன்னா இனி ஒரு 3 வாரம் 4 வாரம் தான் இருக்குது கணக்கு போட்டிங்கன்னா. ஸோ அதனால் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே நீங்கள் வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் பயாலஜிக்கு. அப்படின்னா இப்போ சண்டேலாம் இருந்து அப்படின்னா பயாலஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 hours 5 hours அதிலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் பயாலஜிக்கு. ஸோ அப்போ தான் முடியும். ஸோ எனிவே நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். சிஎஸ் கூட பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். பட் சிஎஸ்க்கு வந்து லீவ் கம்மின்னு கேள்விப்பட்டேன். இருந்தாலுமே கம்ப்யூட்டர் சயின்ஸும் அசால்ட்டாக நினச்சிடக்கூடாது. ஓகேங்களா? இப்போது 15 13 நாள், இப்போ 27 நாள் இருக்குது. இது 15 12 நாளாக பிரிச்சுக்கிறேன். 15 days, ஃபஸ்ட்டு 15 days ஒன்று, அடுத்த 12 days ஒன்று. இப்போ ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு என்னெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் இங்கே போட்டிருக்கேன். 12th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 15 நாளுக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 8 11 12 இந்த குட்டி குட்டி சாப்டர்ஸை நீங்கள் முடிச்சிடணும். நீங்கள் முடிச்சே ஆகணும். நீங்கள் இத்தனை நாள் படிக்கலை, இனிமேல் தான் படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா கட்டாயமாக இந்த 15 நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சு தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அடுத்து ரிமைனிங் அந்த பெரிய பெரிய சாப்டர்ஸ் இருக்கு இல்லையா, 5 6 9 10, ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய சாப்டர்ஸ் எல்லாமே நீங்கள் முடிக்கணும். எப்போது? 12 நாளுக்குள்ளே. ஸோ அடுத்த 12 நாள் எஃபெக்டிவாக இருக்கணும். அடுத்தது நான் வந்து 27 நாளுங்கிறது எந்த கணக்கில் சொல்லிகிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். லாஸ்ட் 2 நாள் கணக்கு வைக்க மாட்டேன், ப்ராக்டிக்கலும் கணக்கு வைக்காம தான் 27 நாள்னு கணக்கு போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு இடையூறு இருக்காது. ஃபிசிக்ஸில் வந்து 1 2 5 8 6 செகண்ட் ஷெடியூல், அதாவது 12 நாள். அடுத்த 12 days வந்து 3 4 7 9 10 லெசன். ஏன்னா இந்த லெசன் படிக்கும்போது சேஃபஸ்ட் லெசன், இதிலே நீங்கள் வந்து பாதி கவர் ஆகிடும். அதாவது ஒரு 35 40 மார்க் எடுக்கிற மாதிரி கவர் ஆகிடுவீங்க. அடுத்து 3 4 7 9 10 லெசன்ஸு யூனிட்ஸை கவர் பண்ணுங்கள். கெமிஸ்ட்ரி வந்து வால்யூம் 1 வந்து 15 நாள் வால்யூம் 1 படிக்கிறோம். கட்டாயமாக நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கு வந்து வால்யூம் 1 ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து படிங்க, ஏன்னா ஈஸியாக இருக்கும். வால்யூம் 2க்கு 8 9 10 ஈஸியாக முடிச்சிடலாம். 14 15 ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. 11 12 13 நேமிங் ரியாக்ஷன் மெக்கானிசம் கன்வர்ஷன்ஸ், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம கொடுத்து இம்பார்ட்டன்ட் மட்டுமாவது கரெக்டாக பாருங்கள். சரிங்களா? ஸோ அடுத்தது பயாலஜி பொறுத்த வரைக்கும் பாட்னி 15 நாள், ஜுவாலஜி 13 நாள், இவ்வளோ தான். கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 10 லெசன் இல்லைனா ஒரு 12 லெசன், ஏதோ ஒரு 10 லெசன் நீங்கள் வந்து இந்த 27 நாட்குள்ளே நீங்கள் படிச்சிங்கனாலும் ஓகே, பார்த்துக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் டைம் கூட மீதி 6 லெசன்ஸை நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். 11th ஸ்டாண்டர்ட், இப்போ 12th சொல்லிட்டேன். தமிழ் இங்கிலீஷ் வந்து நீங்கள் எக்ஸாம் டைம் தான் படிக்க முடியும், வேறு வழியே கிடையாது. நான் சொல்கிறது யாருக்கு அப்படின்னா லாஸ்ட் மினிட் இந்த 27 நாள் படிக்கிறவங்களுக்கு. சரிங்களா? 11th மேக்ஸ். ஸோ 11th மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1 2 4 5 7 8 இந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா சேஃபு ஃபஸ்ட்டு 15 daysல. அடுத்த 12 daysல வந்து 10 6 11 12 3. ஸோ இந்த யூனிட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்டுக்கு 1 2 4 6 9. ஸோ 5 லெசன் தான் நம்ம படிக்க சொல்கிற 15 நாளில். அடுத்த 12 நாளில் 3 5 7 8 10 11. கெமிஸ்ட்ரி வந்து வால்யூம் 1 வால்யூம் 2 12th எப்படி சொல்லியிருக்கணும் அப்படியே தான். 11th பொறுத்த வரைக்கும் 11th யூனிட்டு புக் பேக் மட்டும் தான் படிக்கணும். 12th யூனிட்டு புக் பேக் மட்டும் தான் படிப்பீங்க. 13th யூனிட்டு 14th யூனிட்டு நம்மளே ஒரு 10 கொஸ்டின் தான் சொல்லியிருக்கோம், அதை நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். 15th யூனிட் மட்டும் நல்லபடியாக நல்லா படிங்க, ஏன்னா என்வரான்மெண்டல் சயின்ஸ் ரொம்ப ஈஸி தானே. ஸோ அதை மட்டும் நல்லா படிங்க. அப்போ கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் அந்த 13 14 தான் கஷ்டம், மீதி எல்லாமே நம்ம நினச்சா படிக்கலாம். வால்யூம் 1 வால்யூம் 2 15 days, வால்யூம் 1 வால்யூம் 2 வந்து 12 days. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ பயாலஜிக்கு வந்து 11th அதே தான். பாட்னி வந்து 15 நாள், ஜுவாலஜி வந்து 12 நாள், அந்த மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஆல்ரெடி நிறைய ஷெடியூல் போட்டிருக்கேன், அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்தெந்த லெசன் இம்பார்ட்டன்ட்னு. ஸோ அடுத்து 10th ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரியும் இருக்குது, மார்ச்சும் இருக்குது. ஸோ அதனால் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் என்ன முடிச்சிருக்கணும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், 6th 7th 4th தீரம் மட்டும் 8th சாப்டர். ஏன்னா 8th சாப்டர் ஃபஸ்ட் சாப்டர் ஒன்றுமே கிடையாது, ஈஸி. செகண்ட் சாப்டரில் அட்லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் மட்டும் படிங்க. ஆனால் 6 7 தரோவாக படிங்க, முக்கியமாக 6.2 6.4 வரைக்கும். 7th சாப்டரில் 7.1 படிக்க முடியலன்னா பரவாயில்ல, ஆனால் 7.2 7.4 வரைக்கும் தரோவாக இருங்க. 4th சாப்டரில் தீரம் மட்டும் படிங்க. மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது சாப்டர் 5வது சாப்டர் மிச்சம் இருக்க சாப்டர். ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி படிச்சிங்கன்னா. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் ஃபஸ்ட்டு 6 லெசன் முடிச்சிருக்கிற மாதிரி பாருங்கள். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அனைத்துமே புக் பேக்காவது அட்லீஸ்ட் படிச்சிருங்க. மார்ச் மாதம் பயாலஜியில் அடுத்த லாஸ்ட் 6 லெசன் படிக்கிறதுக்கான டைமுகள் இருக்குது. சோசியல் வந்து பிப்ரவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா சோசியலுக்கு வந்து ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி வந்து நீங்கள் முடிக்கிற மாதிரி இருக்கணும். ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி ஃபுல்லாக முடிக்கணும், 2 மார்க்கு 5 மார்க்கு எல்லாமே. மார்ச் மாதம் வந்து சிவிக்ஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க. தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க் 5 மார்க் வந்து நீங்கள் வந்து ஆல்ரெடி ஒருவேளை நீங்கள் துணைப்பாடம் அந்த கட்டுரையெல்லாம் வந்து ஆல்ரெடி முன்னாடியே படிச்சிருந்தால் ஓகே,
படிக்கலை அப்படின்னா இந்த மாதத்துக்குள்ளே நீங்கள் 8 மார்க்கெலாம் அந்த துணை பாடம் கட்டுரையும் மட்டும் படிச்சிருங்க. ஏன்னா 2 8 மார்க் அதுலேருந்து வந்துடும். ஒரே ஒரு 8 மார்க் உரைநடை செயல் வருது, அது மட்டும் என்னங்கிறது நம்ம வீடியோவை பார்த்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதும். அது மார்ச் மாதம் படித்தாலே போதும். அட்லீஸ்ட் அதே இருக்கும். 5 மார்க் வந்து ரெடி பண்ணிடுங்க. அதெல்லாம் படிவம், கடிதம், மொழிபெயர்ப்பு, சாரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மொழிபெயர்ப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எழுதுகிற மாதிரி இன்சொல் தீய சொல், மாணவன் வீட்டிலையும் பள்ளியிலையும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ஈஸி. ஸோ அதனால் இந்த 5 மார்க் செக்ஷனும் எப்படி எழுதணுங்கிறத ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இயல் வைஸ் பார்க்கும்போது 5 அல்லது 6 இயல் முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறது பிப்ரவரியிலே இதெல்லாம் பண்ணிங்கன்னா தான் மார்ச்சில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும். ஃப்ரீனா நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்க முடியும், ஏதாவது ரிவிஷன் பண்ண முடியும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஜென்ரலாக 10th சொல்கிறது ஒன்று தான். ஏதோ ஒரு 3 ப்ரோஸு, 3 போயம், 3 சப்ளிமெண்ட்ரி நல்லா படித்தோம். மெமரி போயம் நல்லா படித்து வச்சுக்கோங்க இந்த மாதமே. அடுத்த மாதத்துக்கு கூட நீங்கள் இங்கிலீஷ் பார்த்துக்கலாம். சரிங்களா? 3 லெசனில் டீட்டெயில் படிச்சிங்கன்னா போதும். 2 மார்க்ஸ் வந்து ஒரு 5 லெசன், எனி 5 லெசன்ஸில் படித்தா போதும். எல்லாமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்துருவோம். ஸோ அதனால் மார்ச் மாதம் இங்கிலீஷ் பார்த்தா போதும். சரிங்களா? அதனால் இங்கிலீஷ் எல்லாம் பிரச்சனை இல்லை. 11th 12th பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷை பொறுத்து கண்டிப்பாக வந்து இப்போ டைம் இல்லை. நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்கு இப்போ டைம் இருக்கும். சாட்டர்டே சண்டே ஏதாவது யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். பட் படிக்க முடியாத பசங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் தலைவலியே இருக்குது. ஸோ அதனால் இங்கிலீஷ் படிக்க டைம் இருக்காது. நீங்கள் வேணும்னா ஒன்று பண்ணிக்கலாம். இதுதான் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் ஷெடியூலாக போட்டு ஒரு இங்கிலீஷ் ஒரு 2 to 3 hours இல்லை 2 hours படிச்சுக்கலாம். ஏற்கனவே பயாலஜி தலைவலி வேறு இருக்குது. ஸோ அதனால் தயவு செய்து கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் மட்டும் கொஞ்சம் டைட் ஆகும் லாஸ்ட் மினிட்ல பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கிலீஷ்க்கு வந்து லீவ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து 4 and 5 நினைக்கிறேன். 4, 5 2 நாள் லீவ் இருக்குது. அந்த 2 நாளில் இங்கிலீஷ் படிச்சிடலாமான்னு கேட்டால் ஓகே தான், படிச்சிடலாம். இப்போ கிராமர் பாட்டெல்லாம் நீங்கள் தான் முன்னாடியே கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ எனிவே இப்போ 10th 11th 12th ஒரு கிளாரிட்டியாக நான் வந்து முன்னாடியே சொல்லிட்டேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இப்படி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் இது வந்து லாஸ்ட் 27 டேஸுக்கு என்ன பண்ணலாங்கிற ஒரு இது ஐடியா தான். இதை வச்சு நீங்கள் வந்து எதாவது பண்ண முடியுமான்னு பாருங்கள். இப்போ இந்த வீடியோனால உங்களுக்கு ஏதாவது ஸ்பார்க்கு ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பெனிஃபிட்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது சொல்லுங்கள். இந்த மாதிரிலாம் இருக்குது, இந்த மாதிரிலாம் இல்லை, இதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னு. இதோட மொத்த இம்பார்ட்டண்ட்டுமே நம்ம வந்து 12th 11th 10th போட்டாச்சு. 11th மட்டும் 2 சப்ஜெக்ட் போடலன்னு நினைக்கிறேன், போடுறேன். 10th போடல. பட் 12th எல்லாமே கம்ப்ளீட்டடாக போட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர. ஸோ அதனால் அதெல்லாமே ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். சரிங்களா? நம்ம சேனலுக்கு ஸ்டே டியூனில் இருங்க. கண்டிப்பாக வாட்ஸ்அப் சேனலில் கனெக்டடாக இருங்க. ஏன்னா அதில் தான் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வரும். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிடுங்க. தேங்க்யூ. இந்த ஷெடியூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் கடைசி நிமிஷத்தையாவது படித்து நல்ல மார்க் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.